அடுத்த நாள் காலையில நமச்சிவாய வைத்தியர் வீட்டில இருந்து மாமல்லரும் பரஞ்சோதியும் கிளம்புனாங்க. பாண்டிய சைன்யத்தை முறியடிச்சு சின்ன பின்னமாக்கின வீர பல்லவ சைன்யம் கொள்ளிட நதியை தாண்டி அந்த கரையில ரெடியா இருந்துச்சு. ஆத்துல தண்ணி கம்மியா போயிட்டு இருந்தனால இவங்களும் ஈஸியா ஆத்த கடந்து போயிட்டாங்க. குதிரைப்படைய மட்டும் அவங்க கூட வர சொல்லிட்டு காலாட்படைய சாவகாசமா வர சொல்லிட்டு மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரையில போனாங்க. சூரியன் அஸ்தமனமாகிற டைம்ல தென்பெண்ணை கரைக்கு போய் சேர்ந்தாங்க. அன்னைக்கு ஃபுல்லா பிரயாணத்தப்போ மாமல்லர் அவ்வளோ குதூகலமா இல்லை. அவர் எதையோ நினைச்சு கவலையா இருக்கிறது தெரிஞ்சிச்சு. அந்த கவலைக்கு காரணமும் இருந்துச்சு. முதல் நாள் சாயங்காலம் அவங்க திருநாவுக்கரசரை பார்க்க போனப்போ அவர் மாமல்லருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பாண்டியனை புறமுதுகிட்டு ஓட செஞ்சதுக்கு வாழ்த்தினாரு. புலிகேசியும் போற நிப்பாட்டிட்டு சமாதானமா போனதுக்கும் அவர் சந்தோஷத்தை சொன்னாரு. மாமல்லர் அவரை சீக்கிரம் காஞ்சிக்கு வர சொன்னாரு. அப்போ காஞ்சி மடத்துல கடைசியா மாமல்லரை பார்த்தப்போ நடந்த சம்பவம் திருநாவுக்கரசருக்கு ஞாபகம் வந்துச்சு. பல்லவகுமாரா, ஆயனர் நல்லா இருக்காரா? அவரோட மகள் சிவகாமி சௌக்கியமா? அன்னைக்கு மடத்துல ஆடி முடிச்சதுமே அப்படியே மயங்கிட்டாலே, 2 பேரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டாரு. அவர் இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது மாமல்லருக்கு ஏதேதோ பழைய ஞாபகங்கள் வந்துச்சு. காஞ்சி முற்றுகைக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததுதான். வராக நதிக்கரையில மண்டபப்பட்டு கிராமத்துல இருக்காங்க. போறப்போ அவங்கள பார்த்துட்டு போலான்னு நினைச்சிருக்கேன்னு சொன்னாரு. அப்படியா? மண்டபப்பட்டு ரொம்ப அழகான கிராமம். அவங்கள பார்த்தா நான் ரொம்ப கேட்டதா சொல்லணும். அந்த பொண்ணு சிவகாமிய நினைச்சாதான் என் மனசு என்னமோ மாதிரி இருக்கு. ஆயனர்கிட்ட அப்பவே சொன்னேன். சிவகாமி அன்னைக்கு பார்த்தப்போ எதனாலயோ இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏகாம்பரநாதர் கருணை காட்டணும்னு சொன்னாரு. திருநாவுக்கரசர் இப்படி சொன்னதை கேட்டதுல இருந்து மாமல்லரோட சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. சிவகாமிக்கு ஒன்றும் ஆகாம இருக்கணும்னு அவரோட மனசு மந்திரம் மாதிரி ஜபிச்சுட்டு இருந்துச்சு. அந்த நிமிஷமே சிவகாமிய பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. அவருக்கு பின்னாடி வந்த குதிரைப்படையே அவரை ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு அவர் குதிரைய விரட்டிட்டு போனாரு. ஆனாலும் அவருக்கு வேகம் பத்தல. பிரபு, குதிரையை கொல்றதா திட்டமானு அப்பப்போ பரஞ்சோதி அவருக்கு எச்சரிக்கை பண்ணி நிப்பாட்ட வேண்டியதா இருந்துச்சு. 2 நாள் முன்னாடியே கண்ணபிரான மண்டபப்பட்டுக்கு அனுப்பணுமே, அவை வந்து ஏதாச்சும் செய்தி சொல்லக்கூடாதான்னு மனசு ஏங்குச்சு. இவங்க தென்பெண்ணை தாண்டி கொஞ்ச தூரம் போனதும் கண்ணபிரான் ரதத்தை ஓட்டிக்கிட்டு வேகமா வந்தான். ஒரு செகண்ட் ரதத்துல வேற யாராச்சும் இருக்காங்களான்னு மாமல்லர் பார்த்தாரு. அப்புறம் அப்படி எதிர்பார்க்கறதுக்கு எந்த ஒரு நியாயமும் இல்லைன்னு அவரே சமாதானம் ஆயிட்டாரு. கண்ணபிரான் சொன்ன செய்தி மாமல்லருக்கு ஃபர்ஸ்ட் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதுவே அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு. கண்ணபிரான் என்ன சொன்னானா, மகேந்திர பல்லவர் 2 வாரத்துக்கு முன்னாடியே தூதர்களை அனுப்பி ஆயனரையும் சிவகாமியும் காஞ்சிக்கு கூட்டிட்டு போயிட்டாராம்னு சொன்னான். இதனால நம்ம போற வழியில சிவகாமிய பார்க்க முடியாம போறது உண்மைதான். ஆனா அதனால என்ன, அவங்க காஞ்சியில பத்திரமா இருப்பாங்க. யுத்தம் முடிஞ்சதும் முதல்ல மகேந்திர பல்லவர் ஆயனரையும் சிவகாமியையும் ஞாபகம் வச்சு காஞ்சிக்கு கூட்டிட்டு போனது மாமல்லருக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதனால பல கற்பனைகள் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. எதுக்காக அப்பா அவங்கள அவ்வளோ அவசரமா காஞ்சிக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு? எதுக்கு நம்மளையும் பாண்டிய சைன்யத்தை துரத்திட்டு போகாம திரும்பி வர சொல்லியிருக்காரு? ஒருவேளை நம்ம மனசுல இருக்கிறது தெரிஞ்சு சீக்கிரமே கல்யாணத்தை நடத்திடலாம்னு நினைச்சிருப்பாரோ? இப்படி பல கற்பனை கோட்டைகள் கட்டிட்டு அதை பத்தி பரஞ்சோதிக்கிட்டையும் பேசிட்டு அன்னைக்கு ராத்திரி நேரத்தை வராக நதிக்கரையில கழிச்சாரு. அதுக்குள்ள பின் தங்கின குதிரைப்படையும் வந்து சேர்ந்துருச்சு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் காஞ்சிக்கு கிளம்புனாங்க. அன்னைக்கு ராத்திரியே காஞ்சிக்கு போய் சேர்ந்துடலான்னு எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருந்தாங்க. வராக நதியில இருந்து கிளம்புன கொஞ்ச தூரத்திலேயே எதிரில் 2 குதிரையில வீரர்கள் வரது தெரிஞ்சிச்சு. காஞ்சி வீரர்களா தான் இருக்கணும். என்ன செய்தி கொண்டு வராங்கன்னு எல்லாருக்கும் பரபரப்பு அதிகமாச்சு. அவங்க பக்கத்துல வந்ததும் குதிரையில இருந்து இறங்கி மாமல்லருக்கு வணக்கம் சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருந்த ஓலைகளை எடுத்து ஒருத்தன் மாமல்லர் கிட்ட கொடுத்தான், இன்னொருத்தன் பரஞ்சோதி கிட்ட கொடுத்தான். 2மே சக்கரவர்த்தி கொடுத்து அனுப்பின ஓலைகள் தான். 2 பேரும் உடனே ஓலைகளை படிக்க ஆரம்பிச்சாங்க. அவர்கள் ஏறியிருந்த குதிரைகள் நின்றன. ஓலைகளை கொண்டு வந்திருந்த தூதர்கள் நின்றார்கள். மாமல்லரை தொடர்ந்து வந்த வீரர்கள் நின்றார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்துக்கு பின்னால் பெரும் புயலை போல புழுதி படலத்தை கிளப்பி கொண்டு வந்த 10,000 குதிரைப்படை வீரர்களும் நின்றார்கள். சற்று நேரம் காற்று கூட வீசாமல் நின்றது. மரக்கிளைகளும் இலைகளும் அசையாமல் நின்றன.
மகேந்திர பல்லவரோட ஓலையில முதல்ல கொஞ்சம் வரிகளை படிச்சதுமே மாமல்லருக்கு சந்தேகம் வந்துச்சு. ஓலைய முன்னும் பின்னும் பெரட்டி அந்தரங்க அடையாளங்கள் சரியா இருக்கான்னு பார்த்தாரு. தூதனையும் உத்து பார்த்தாரு. சந்தேகம் இல்ல, உண்மையாவே அப்பா எழுதின ஓலை தான். உடம்பெல்லாம் படபடக்க, முகத்துல முத்து முத்தா வியர்வை துளிக்க, கண்கள் கலங்கி அடிக்கடி எழுத்தை மறைக்க, எப்படியோ ஓலைய மாமல்லர் படிச்சு முடிச்சாரு. அதுல என்ன எழுதியிருந்துச்சுன்னா, அருமை புதல்வன் வீர மாமல்லனுக்கு கர்ப்பபங்கம் அடைந்த தந்தை மகேந்திரவர்மன் கண்ல கண்ணீரோடையும் மனசுல கவலையோடையும் எழுதுறது. குழந்தாய், என்னோட சாணக்கிய தந்திரம் எல்லாம் கடைசியில பயன் இல்லாம போயிருச்சு. நான் ஏமாந்துட்டேன். உன்னோட நேர்மையான யோசனையை கேட்காம போனது என்னோட தப்பு தான். அந்த பாவி புலிகேசி எனக்கு துரோகம் பண்ணிட்டான். 2 வாரம் காஞ்சி அரண்மனையில தங்கி விருந்து சாப்பிட்டு நட்பு வளர்த்துட்டு போனவன் பெரிய துரோகம் செஞ்சுட்டான். தொண்டை மண்டலத்துல இருக்கிற கிராமங்களையும் பட்டணங்களையும் கொளுத்த சொல்லியிருக்கானாம். சிற்பங்களை எல்லாம் உடைக்கவும் மக்களை இம்சை பண்ணவும் அந்த ராட்சசன் கட்டளை போட்டிருக்கானா. ஐயோ, நான் உன்கிட்ட எப்படி சொல்வேன்? பல்லவ ராஜ்யத்தோட மிகச்சிறந்த கலைச்செல்வம் பறி போயிருச்சோன்னு சந்தேகப்படுறேன். மாமல்லா, என்னை மன்னிச்சிரு. என்னோட தப்புக்காக நான் பிராயச்சித்தம் செய்ய கிளம்புறேன். கொடுமை பண்ற சலுக்க வீரர்கள் கிட்ட இருந்து நம்மளோட மக்களை காப்பாத்த கிளம்புறேன். கோட்டைக்குள்ள இருக்க சைன்யத்தை கூட்டிட்டு கிளம்புறேன். சேனாதிபதி கலிப்பகையும் என்னோட வராரு. காஞ்சி பாதுகாப்பு இல்லாம அனாதையா இருக்கு. நீயும் உன் நண்பன் பரஞ்சோதியும் தான் காஞ்சியை காப்பாத்தணும். காஞ்சிக்கு நான் திரும்பி வருவேனான்றது சந்தேகம்தான். போர்க்களத்துல எனக்கு வீர மரணம் கிடைச்சா அதை விட பெரிய பாக்கியம் எனக்கு வேற எதுவும் கிடையாது. மகனே, நான் செஞ்ச துரோகத்தை மன்னிச்சிரு. என்னையும் அடியோட மறந்துரு. ஆனா 600 வருஷமா வாழையடி வாழையா வந்த பல்லவ வம்சத்துக்கு இனிமேல் உன்னை தவிர வேற கதி இல்லைன்றத மட்டும் மறந்துடாத. இப்படி எழுதியிருந்த ஓலைய மாமல்லர் படிச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பரஞ்சோதி அவருக்கு வந்த ஓலைய படிச்சு முடிச்சிட்டாரு. அதுல என்ன எழுதியிருந்துச்சுன்னா, அருமை பரஞ்சோதிக்கு, நீ என்கிட்ட வாழ்க்கையில நீங்க தப்பே செஞ்சது இல்லையான்னு பல தடவை கேட்டிருக்க. நான் இல்லைன்னு அகம்பாவத்தோட சொல்லியிருக்கேன். இப்போ என் வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டேன். ராஜதந்திரத்தால பகைவனை நண்பனா ஆக்கிக்க பார்த்தேன். ஆனா அதுக்கு வேற மாதிரி பலன் கிடைச்சிருச்சு. அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்காக இப்போ போர்க்களத்துக்கு கிளம்புறேன். இந்த டைம்ல நீ என் பக்கத்துல இல்லைன்னு கவலையா இருக்கு. ஆனாலும் நீ இப்போ மாமல்லன் கூட இருக்கிறது தான் நல்லது. நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கிறத மறந்துடாத. பல்லவ வம்சம் சந்ததி இல்லாம போயிடக்கூடாது. மாமல்லனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு எழுதியிருந்துச்சு. மாமல்லர் ஓலைய 2-3 தடவை படிச்சதுக்கு அப்புறம் பரஞ்சோதி கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணாரு. ஆனா வார்த்தை வரல. அதனால அந்த ஓலைய பரஞ்சோதி கிட்டேயே கொடுத்து படிக்க சொன்னாரு. பரஞ்சோதி சீக்கிரமாவே அந்த ஓலைய படிச்சு முடிச்சுட்டு, பிரபு, நான் குதிரைப்படையோட முன்னாடி போறேன். நீங்க இங்கேயே இருந்து காலாட்படைய கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நல்லது தளபதி. என் உடம்பு இங்க இருக்கே தவிர என் உயிர் ஏற்கனவே என் அப்பா கிட்ட போயிருச்சு. இனிமேல் வழியில தங்குறதே கிடையாது. காலாட்படை வரும்போது வரட்டும். குதிரைப்படையோட நம்ம முன்னாடி போவோம்னு மாமல்லர் சொன்னாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் முழுக்க 4 கால் பாய்ச்சல்ல போன ஆயிரக்கணக்கான குதிரைகளின் காலடியினால் அதிர்ந்தது. கண்ணு கெட்டிய தூரம் ஒரே புழுதி படலம் ஆயிற்று. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.